எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கட்சி துவங்குறதுக்காக செயல்பட்டு இருக்காரு. கண்டிப்பாக 2031 ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினர்லாம் இனிமே எங்கள் அண்ணன் விஜய் தான் நிரந்தர முதல்வர், அவரை இனிமேல் அசைக்கவே முடியாது அப்படி இப்படி ஃபயர் விடுறாங்க. இதில் எங்கள் அண்ணன் என்ன சொல்லிக்கிறேன், எங்கள் அண்ணன் வந்து அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண ஒரே நாள்லேயே 20 லட்சம் பேரில் சேர்ந்தாங்க. உங்கள் அண்ணன் அண்ணாமலை வந்து வெறும் 13 லட்சம் தான் அப்படிங்கிறாங்க. நான் வந்து அண்ணாமலை பிஜேபி கிடையாது, நான் தமிழ் தேசியவாதி, நான் தமிழ் சப்போர்ட்டர். என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க, 13 லட்சம் தான், எங்கள் அண்ணன் 20 லட்சம் அப்படின்னு சொன்னாங்க. ஏண்டா 2018க்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை அதாவது ஐபிஎஸ்ஸாக கர்நாடகா வேலை பார்த்த வரைக்கும் அது யாருன்னே அவர் தெரியாது. அங்கே ஒரு ஐபிஎஸ்ஸாக தெரியும், அரசியல்வாதி கூட தெரியலாம், மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லை, ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், கரூர் பக்கம் சார்ந்தவர், படித்தவர், ஐபிஎஸ்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர், அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன். எந்த ஒரு பின்பலமும் கிடையாது, சினிமா பலமும் கிடையாது, கவர்ச்சியும் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாமல் வெறும் கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு 10 வருஷத்தில் தன்னோட எஜுகேட்டட் மூலையை வச்சு மட்டுமே வேறு எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் தன்னோட கருத்துக்களை தைரியமாக சொல்லி ப்ரெஸ் மீட்டுக்கு அஞ்சாமல் பயந்து ஓடாமல் சொல்லுங்கண்ணா அப்படி அத்தனை கேள்விக்கும் பதில் அளித்தார். புள்ளி விவரமாக சொன்னவர் அவர் எங்கே உங்கள் அண்ணன் ப்ரெஸ் மீட்டை பார்த்தா தெரிச்சு ஓடுறாரு, மைக்கு நீட்டினா ஓடுறாரு. திரை கவர்ச்சின்னு ஒன்று இல்லைன்னா விஜய் யாருக்குமே தெரியாது. அந்த திரை கவர்ச்சின்னு ஒன்று ஒருவேளை அண்ணன் விஜய் வந்து அரசியலுக்கு சினிமாவுக்கு வராமல் இருந்திருந்தாருன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது விஜயா அப்படின்னு சந்திரசேகர் பையன் அப்படிங்கிற மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். மற்றபடி ஒன்று தெரிஞ்சிருக்காரு, அது திரை கவர்ச்சியை தவிர வேறு எதுவுமே அங்கே கிடையாது. அதான் உண்மை. அதை விட்டுட்டு எங்கள் அண்ணன் தான் நிரந்தர முதல்வர், ஏன்னா இதே தான் போனாச்சும் பண்ணாங்க, நிரந்தர முதல்வரே வருங்கால தலைவரே அப்படின்னு சொன்னாங்க. அதையே நீங்களும் பண்ணுறீங்க, கேட்டால் மாற்றம்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏன்னா வேறு என்ன இருக்குது விஜய் சார்கிட்ட? அந்த திரைக்கவர்ச்சியை வச்சு அவரே கேட்குறாரு, நான் என்ன திரைக்கவர்ச்சியை வச்சு வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வேறு எதை வச்சு வந்தீங்க சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். உங்களோட பேஸ்மெண்ட்டே, உங்களோட அடித்தளமே, உங்களோட அந்த வேறு ரூட்டு எல்லாமே சினிமா மட்டும்தான். கவர்ச்சி பாடல்களும் டான்ஸும் தான். இதில் இலுமினாட்டி சப்போர்ட்டர் வேற. இதெல்லாம் உங்களுக்கு என்னைக்கு தெரிய போகுதுன்னு தெரியல. இதில் நீங்களாம் அண்ணாமலை ஒப்பிடுறது என்னதை சொல்கிறது தெரியல. நன்றி, வணக்கம்.